சிவகார்த்திகேயனுக்கு அடுத்த அடுத்த லெவலுக்கு என்ன ஆகுமோ தெரியல. ஏன்னா இப்ப ஏற்கனவே விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப இதுவாயிட்டாங்க. இப்ப திருப்பி அடுத்த படம் நடிக்கும் போது எல்லாம் சும்மா விடுவாங்களா? சிவாஜி ரஜினியோட விஜய்க்கு பயங்கர ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு. எனக்கு புருஷன் வேணுமா விஜய் வேணுமான்னு கேட்டா விஜய் போட்டோ போதும், அதுல குடும்பம் நடத்தலான்றாங்க. ஒரு அஜித் கூட ஏதோ அட்வர்டைஸ்மெண்ட் நடிச்சிருக்காருல கேம்பால, ஒருவேளை அதை கூட ஓட்டிட்டு இருக்காங்க. ஊர் பக்கம் விஜய்க்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்கு. அது உண்மையை சொல்ல போனா சென்னையில இருக்காங்களான்னு தெரியல, ஊர் பக்கம் தீவிரமா இருக்காங்க. அந்த படம் நம்ம படம் 100 கோடி இருக்குமா, அவங்க கிட்ட ஒரு 40,000 கோடி 50,000 கோடி இருக்காங்க. 100 கோடிலாம் ஒண்ணுமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அதை விட இப்போ ஒரு 2,000 கோடிக்கு உண்டான ஒரு மார்க்கெட் வேல்யூ பிடிச்சிட்டு பார்த்தா எனக்கு தெரியுது. அவர்கிட்ட படம் வெளியே வரலாம் பிச்சை எடுக்க போறது அப்படி கிடையாது. அவருக்கு ஏற்கனவே 10,000 கோடி சொத்து இருக்கு, யாரோ யூஸ் பண்றாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு விட்டுருந்தா கூட இவ்வளவு பப்ளிசிட்டி ஆயிருக்காரு. ஏற்கனவே ஒரு ஸ்டார் வேல்யூ தான். இது மூலியமா எல்லாரும் மனசுலயும் விஜய் ஏன் படம் வரலன்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சு. எனக்கு தெரிஞ்சு வெளியே வராம இருக்கிறது இது பெரிய ஒரு மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி தான் இருக்கு. எம்ஜிஆர் தவிர எந்த சினிமா நடிகர் ஜெயிச்சதா வரலாறு கிடையாதுல்ல. ஊர் பக்கம் விஜய்க்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அது உண்மையை சொல்ல போனா சென்னையில இருக்காங்களான்னு தெரியல, ஊர் பக்கம் தீவிரமா இருக்காங்க. அது உங்களுக்கு சென்னையில இருக்கிற சீட்டோட ஊர் பக்கம் தான் நிறைய இருக்கு. ஸோ உங்களுக்கு ரூலிங் பண்றது பண்ணாததும் அந்த சவுத். அதனால இப்ப ஜனங்க ஒரு படம் ரிலீஸ் பண்ணல, உன்னோட மதிப்பு கூடி இருக்குன்னு நினைக்கிறேன். ஜனங்க ஓட்டு போடும் போது தான் டிசைட் பண்ணணும். இவர் வந்ததுனால ஓட் பேங்க் 72% இருக்கு. ஓட்டோட ரேஷியோ கொஞ்சம் கூடும் நினைக்கிறேன் இந்த வாட்டி. இப்போ இருக்கிற யூத்துக்கெல்லாம் அந்த எலெக்ஷன் ஓட்டு போடும் போது எதை வச்சு போறீங்க கேளுங்க, யாருக்குமே இது தெரியல. எங்க தலைவன் நிக்கிறான் போடுறாங்க, யாருக்குமே அந்த ஒரு புரிதல் இல்ல. விஜய் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா சவுத் சைடு தீவிரமா இருக்காங்க. எல்லாருமே 18ல இருந்து 35 வயசு பசங்க தீவிரமா இருக்காங்க. ஃபுல் ஃபயர் பஞ்சா இருக்காங்க. ஏன்னா நான் கண் கூட பாத்துட்டு எல்லாம் சொல்ல வேண்டியதுதானே. கடை வச்சவன் என் கடை வியாபாரம் நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாங்க, அவன் சொல்ல வேண்டியதுதான். பட் என்ன ஒரு தெரியுமா பிரச்சனை, டிஎம்கேல பேசுறதுக்கு கடைசி தொண்டன் கூட நல்லா பேசுவாங்க. மற்ற கட்சியில அந்த மாதிரி பேச்சாற்றல் உள்ள ஆளுங்க யாருமே கிடையாது. அந்த படம் நம்ம படம் 300 கோடி இருக்குமா, அவங்க கிட்ட ஒரு 40,000 கோடி 50,000 கோடி இருக்காங்க. 300 கோடிலாம் ஒண்ணுமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அதை விட இப்போ ஒரு 2,000 கோடிக்கு உண்டான ஒரு மார்க்கெட் வேல்யூ பிடிச்சிட்டு பார்த்தா எனக்கு தெரியுது. அவர்கிட்ட படம் வெளியே வரலாம் பிச்சை எடுக்க போறது அப்படி கிடையாது. இல்ல அவருக்கு ஏற்கனவே 10,000 கோடி சொத்து இருக்கு, யாரோ இன்வெஸ்ட் பண்றாங்க. முன்ன எனக்கு தெரிஞ்சு விட்டுருந்தா கூட இவ்வளவு பப்ளிசிட்டி ஆயிருக்காது. இப்ப எல்லாரும் அந்த படம் ரிலீஸ் பண்ணாத இருக்கிறதுக்கு என்ன காரணம் சொல்லி பாக்கிறதுக்கு கூட்டம் அதிகமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்ப ரீசெண்டா யாருக்கு நீங்க அழுத்தம் கொடுக்க என்ன ஆகுனா திருப்பி பவுன்ஸ் பேக் ஆகும். இப்போ அது எல்லா காலகட்டத்திலும் பார்க்கல. இப்ப ஜெயலலிதா கூட பாத்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க, திருப்பி பவுன்ஸ் பேக் ஆகல. ஜனங்களுக்கு எதுக்கு இந்த மாதிரி கொடுமைப்படுத்துறீங்க, அந்த மாதிரி ஒரு சிம்பத்தி கிடையாது. பொதுவாகவே சவுத் இந்தியா சென்டிமெண்ட் சீக்கிரமா தெரியல சார். அது இவங்க பண்ணான்றாங்க, அவங்க நம்ம களத்துல கிடையாது, சும்மா மீடியால வரது வச்சுதான் கேட்கிறோம். தெரியல அது டிஎம்கே இன்னும் அவங்க களத்துல இறங்கல. இன்னும் 2 மாசம் இருக்குல்ல, அவங்க பேசும்போது அதோட வீரியம் தன்மை என்ன இருக்குன்னு தெரியும். அவங்க கிட்ட எல்லாம் விஷயமே இல்லாம 2 நாள் பேசுவாங்க சார் டிஎம்கே எல்லாம். எனக்கு என்னவோ இந்த படம் வெளியே வராதனால அவருக்கு பெரிய பிரச்சனை வர மாதிரி எனக்கு தெரியல. வெளியே வந்தாலும் வெளியே வராம இருந்தாலும் அவர் ஒரு பெரிய ஸ்டார் தான். கண்டிப்பா வெளியே வராம ஓடிடில விட்டாலே நல்லா போயிடும். ஆக்சுவலி பொதுவாக அரசியல் கட்சிக்காரங்க ஜெயிலுக்கு போனாலே ஒரு காந்தியவாதி தானே. எனக்கு தெரிஞ்சு ஜெயிலுக்கு போனாதான் பெரிய ஆள் ஆகும். எல்லாரும் சொல்றாங்க பிஜேபி ஸ்டண்டா கூட இருக்கலாம். இந்த மாதிரி இப்போ இங்க சாதாரண ஆளுங்க என்ன நினைப்பாங்கன்னா, டிஎம்கேட சென்சார் போர்டு இந்த மாதிரி வர வைக்க விடாம செஞ்சிருக்கலாம். அதுக்கப்புறம் பிஜேபியோட அழுத்தம் 2 பேரோட ஓட்டு விஜய்க்கு வரும்போது என்ன ஆகும்னா, டிஎம்கே வரா விடாம செய்யறதுக்கோசம் ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜியா கூட இருக்கு. ஏற்கனவே ஒரு ஸ்டார் வேல்யூ தான். இது மூலியமா எல்லாரும் மனசுலயும் விஜய் ஏன் படம் வரலன்னு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு வெளியே வராம இருக்கிறது இது பெரிய ஒரு மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி தான் நினைக்கிறேன். அனிமலா அந்த மாதிரி படம் எல்லாம் வெளியே வருது. இப்ப ரீசெண்டா டாக்ஸிக் சொல்லிட்டு யாச்சிட்டு வந்ததுல அந்த படம் எல்லாம் வெளியே வருது. இது வெளியே வர விடாததுக்கு பெரிய கண்டென்ட். ஏன்னா இது ஆல்ரெடி தெலுங்கு படம் தானே. இதுல பெருசா எனக்கு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. எதுக்கு தேவையில்லாம பண்ணிட்டு அவர் இன்னும் பெரிய ஆளாக்குறது. இது மூலியமா அவருக்கு பெரிய டிராபேக் கிடையாதுங்க. இன்னும் இருக்கு, அவர் பேச ஆரம்பிக்கல. இன்னும் அடுத்த மாசம் பேசுவார் பாருங்க, என் படத்தை ஏன் வெளியே வரலன்ட்டு. எனக்கு இது தேவையில்லாத விஷயம் தான். சும்மா சைலண்டா போட்டதாலே இந்த பெரிய இஷ்யூ ஆயிருக்காது. விஜய்க்கு ஃபேன் ஃபாலோயிங் அதிகமா இருக்காங்க. இருக்கிற கோவத்தை எப்படி தானே காமிக்கணும், அதனால இருக்கலாம். அது என்கிட்டே 2 பேர் சொன்னாங்க, இந்த மாதிரி படம் சரியில்லைன்ட்டு. படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்றது பப்ளிக் தான் முடிவு பண்ணணும். இன்னைக்கு என்னடானா மீடியா சோசியல் மீடியா பெருசா இருக்கனால ஒருத்தர் சோசியல் மீடியா ஒருத்தர் ரீச் பண்ணும்போது ஒரு 1000கணக்கான பேர் ரீச் ஆகுது இல்ல. ஒருவேளை அது படம் இவங்க சாதாரணமா ஜனநாயகம் ரிலீஸ் ஆனாலும் ஓடித்தாலே இருக்கும். இது பிளாக் பண்ணதுனால இருக்கிற ஃபேன்ஸ் எல்லாம் போட்டு அதை போய் தாக்க ஆரம்பிச்சுட்டு அந்த படம் ஓடல. இது சிவகார்த்திகேயனுக்கு அடுத்த லெவலுக்கு என்ன ஆகுமோ தெரியல. ஏன்னா இப்ப ஏற்கனவே விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப இதுவாயிட்டாங்க. இப்ப திருப்பி அடுத்த படம் நடிக்கும் போது எல்லாம் சும்மா விடுவாங்களா?
அந்த மனசுல அந்த மைண்ட்ல இருக்கும். நான் ஒன்னும் அந்த படத்தை பார்க்கல. ஒருவேளை படம் நல்ல மைண்ட்ல வந்துச்சான்னு எனக்கு தெரியல. அதனால கூட இருக்கலாம். இந்தி எதிர்ப்பு வந்து காங்கிரஸ் பீரியட்ல தான் நடந்தது. ஒருவேளை பிஜேபி வந்து இணக்கமா இருக்கும் போது காங்கிரஸ் தானே இது பண்ணாங்க, நாங்க நல்லா தானே இருக்கோம்னு சொல்லிட்டு. சரி, இது என்ன தெரியுமா, மேத்தமேட்டிக்ஸ் மாதிரி ஆயிடுச்சுங்க. எல்லாருக்குமே வந்து பிஆர் டீம் இருக்குல்ல. இப்போ இந்த அரசு எலெக்ஷனுக்கெல்லாம் வேலை செய்வாங்களா, அவங்க ஒரு வேலை சொல்லி இந்த மாதிரி செய்யுங்கன்னு சொல்றாங்களான்னு தெரியல. ஏன்னா சின்ன விஷயம் கூட எவ்வளவு நோட்டீஸ் பண்றீங்க பாருங்க. ஏதாவது ஒரு, ஏன்னா இன்னைக்கு ஒரு ஓட்டுல தோத்தாலும் தோக்குறதுனா பல லட்சம், ஒரு 1000 ஓட்டுல தோத்தாலும் தோக்குறது தான். அதனால எவ்ரி கவுண்டிங் வந்து ஒரு ஓட்டுக்கு வேல்யூ இருக்கனால ஏதாவது ஒரு சினாரியோ செட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டா சிவகார்த்திகேயன் அந்த எல்லாம் போகும்போது அது என்னன்னு தெரியல. ஏற்கனவே பிஜேபிக்கு தமிழ்நாட்டுக்கு ஆகாது. ஒருவேளை அவங்க கூட சேரும் போது இவருக்கு ஒரு பிஜேபி சாயம் ஏதோ பூசுறாங்களான்னு தெரியல. என்ன இருக்கு, நம்ம படம் நல்லா இருந்தா 190 ரூபா கொடுத்து பார்க்க போறோம், இல்லைன்னா ஓடிடில வரப்போகுது. நம்ம ஒரு காமன் மேன் தானே. நான் எந்த ஒரு அரசியல் கட்சி சார்ந்து கிடையாது. பட் ஏன்னா சினிமா படம்ன்றது பலாயிரம் பேர் வேலை செய்யற இடம். அப்படி வரும்போது நீங்க ஒரு படத்தை ஒழிக்கிறதுனால பலாயிரம் பேர் வேலை வாய்ப்பு போகும். அதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இந்தியாவே வந்து தமிழ்நாடு ஒத்து பாக்குதுங்க. இது வந்து ஒரு விஜய் எத்தனை சீட்டு வாங்குறத வச்சு மற்ற ஸ்டேட்ல எல்லாம் வர ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி பெரிய ஒரு சினிமா நடிகர்லாம் எலெக்ஷனுக்கு வந்துட்டாங்க, ஓட் பேங்க் வந்துட்டாங்கன்னா 20 வருஷம் 30 வருஷம் நல்ல கண்ணு மாதிரியோ வாட் எவர், இப்போ சீமானே நினைச்சுக்கோங்களேன். 20 வருஷமா கஷ்டப்பட்டு இருக்காரு. ஒரு சினிமா ஆர்டிஸ்ட் வரும்போது டக்குன்னு வேல்யூ கொடுக்கும்போது இத்தனை வருஷம் வேலை பார்த்து வேல்யூ இல்லாம இருக்குல்ல. சிவாஜி ரஜினியோட விஜய்க்கு பயங்கர ஃபேன் ஃபாலோயிங் இருக்குங்க. அதான் விஜய்க்கு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா 18 வயசுல 35 வயசுல வீரமா இருக்காங்க. லேடிஸ் எல்லாம் உயிரை கொடுக்குறாங்கல்ல. அது எனக்கு புருஷன் வேணுமா விஜய் வேணுமான்னு கேட்டா விஜய் போட்டோ போதும், அதுலயே குடும்பம் நடத்தலான்றாங்க. விஜய்க்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க. எனக்கு என்னவோ இப்ப கூட ரீசெண்டா வரும்போது பார்த்தேன், இப்பவே வந்து அந்த கட்சியில சேர்ற மாதிரி எல்லாம் பண்றாங்க. ப்ரீவியஸா நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. மே மாசம் தெரிஞ்சிடும் விஜய் ஏதாவது ஒரு தமிழ்நாட்டுல மாறுதல் வந்ததுன்னா எல்லா ஸ்டேட்டுக்கும் பெரிய ஆப்பு இருக்கு. பேசட்டாங்க, ஜனங்க 190 ரூபா கொடுத்து என்ன மிஞ்சி போனா அவங்க ஃபேன்ஸா பார்க்க போறேன். ஏங்க ஏற்கனவே ஓடிடில வந்து பல தடவை பார்த்தாச்சு இல்லைங்க. பார்த்த படத்தை நீங்க எத்தனை வாட்டி பார்ப்பீங்க? ஒரு அஜித் கூட ஏதோ அட்வர்டைஸ்மெண்ட் நடிச்சிருக்காருல்ல கேம்பால, ஒருவேளை அதை கூட ஓட்டிட்டு இருக்காங்க. தெரியலங்க. அதாங்க, ஒரு ஆளை பிரபலம் பண்ணி விட்டாலே இதெல்லாம் பெரிய பிரச்சனைங்க. சாதாரணதான் ஒரு ஆளு லைம் லைட்டுக்கு வந்துட்டாலே எல்லாத்தையும் பேச ஆரம்பிப்பாங்க. நடக்கிறதுக்கும் ட்ரெஸ் போடுறதுக்கு கூட ஒரு கலர் கொண்டு பூசுறாங்க. தெரியல அது என்ன நடக்குது தெரியல. பார்க்கலாம், மங்காத்தா தெரியும் இடத்துல எது ஒன்னாலும் யாருக்கும் நம்மளுக்கு ஒன்றும் வரப்போறது கிடையாது. போன வாட்டி கூட பொங்கலுக்கு எந்த படம் வராம தானே மதகத ராஜா. ஸோ பொங்கல் எனக்கு என்னவோ 2-3 வருஷம் பொங்கல் ஒரு ஸ்டார் வேல்யூ இல்லாம இருக்கு. எனக்கு என்னவோ இப்போ ரீசெண்டா பொங்கல்ன்றது சென்னை சங்கமம் மட்டும் இல்லைன்னு நினைச்சுக்கோங்களேன். பொங்கல் 0வா இருந்திருக்கும். ஒருவேளை சென்னை சங்கமம் வந்ததுனால ஜனங்களுக்கு படம் ரிலீஸ் ஆன அதை பத்தி பெருசா திங்கிங் இல்லை. ஏன்னா சென்னை சங்கமம் இருக்கா, அதுக்கப்புறம் புக் ஃபேர் இருக்கு. ஸோ நிறைய என்டர்டைன்மெண்ட் உண்டான வேல்யூ இருக்கறனால படத்து பக்கம் எதுவும் போல. நீங்க சொல்லும் போதே இந்த படம்லாம் வந்திருக்கான்னு தெரியுது. படம் பார்க்குற மூடே வரல எனக்கு. ஓடிடி வந்த பிறகு படத்துக்கு தேட்டர் போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா மிஞ்சி போனா 4 வாரத்துக்கு ஓடிடிக்கு வருது. எதுக்கு தேட்டர்ல போய் 190 ரூபா கொடுத்து பார்க்கணும்? படத்துக்கு தேட்டர் 190 ரூபா இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு பாப்கார்ன் 400 ரூபா கொடுத்து பார்க்க எனக்கு அதுதான். ஒரு பாப்கார்ன் எதுக்கு 400 ரூபா கொடுத்து சாப்பிடணும்? ஏன்னா இன்னைக்கு 40 இன்ச்சு டிவியை பார்த்தாலே தேட்டரோட நல்ல எஃபெக்ட் வரும்.